அதான் சொல்றேன். இப்ப நான் அவங்க எதிர்க்குன்னு சொன்னேன்னா அதான் சொல்றேன். யார் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணாலும் சப்போர்ட் பண்றாங்க. அவரும் அதுக்கு ஒரு காரணம். அவரு மட்டும் காரணம் இல்ல, அவரும் அதுக்கு ஒரு காரணம். இன்னும் மத்த சிலருக்கும் அதுக்காக போராடி லீகல் ஃபைட் பண்ணி எல்லாமே வாங்கி கொடுத்துருக்காங்க. அவ்வளவுதான். சார் ஒரு 2 வாரமா காலையில பாஜக கூட்டணி, சாயந்தரம் வந்து ஏடிஎம்கேல கூட்டணி மாறி மாறி அப்டேட் வந்துகிட்டே தான் சார் இருந்தது. எனக்கு தெரிஞ்சதோட உங்களுக்கே நல்லாவே தெரிஞ்சிருக்கும். நைட் வரைக்கும் தான் அவங்க கூட்டணி பேசிக்கிட்டே தானே சார் இருந்தாங்க. நிர்வாகிகள் பேசினாங்க, அதை வச்சுதான் சொல்றேன் நான். நிர்வாகிகள் பேசிக்கிட்டு இருந்தாங்க. நேற்று மார்னிங்கே வந்து ஒரு நிர்வாகி இல்ல பாஜகவோட கூட்டணி ஃபைனலைஸ் ஆயிடுச்சுனாரு. தெரியாத ஒரு சில நிர்வாகிகள் இல்லைன்னா பிஜேபி ஏடிஎம்கேல பேசிட்டு இருக்கோம் அப்படின்னாங்க. அந்த மாதிரி தகவல் வந்துகிட்டே தான் இருந்தது. அவர் பையனுக்கு ராஜ்யசபா சீட் வேணும் சார். கேஸ் இருக்கு, அவர் பையன் அந்த கேஸ்ல இருந்து தப்பிக்கணும். ஊழல் அரசியல்வாதி அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அந்த கேஸ்ல இருந்து அவர் தப்பிக்கணும். என்ன சார்? அதான் சார் மெயினா அவர் பேசுறாங்க சார். ராஜ்யசபா இருக்கு சார், அந்த கேஸ்க்காக தான் அவங்க ராஜ்யசபா சீட் அவருக்கு வேணும்ன்றது ஒரு கோரிக்கை. மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டேட் எப்படியாவது கையில காலில் விழுந்தாது, ஏதாவது ஒரு மினிஸ்டரா மறுபடியும் ஆயிடலாமா, மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டேட்டாவது வாங்கிடலாமான்ற ஒரு நப்பாசையில போயிருக்காரு அன்புமணி அவர்கள். அது அந்த ஒரே ஒரு கான்செப்ட் வச்சுதான் இந்த கூட்டணி ஃபைனலைஸ் ஆச்சு, வேற எதுவுமே கிடையாது. ஆமா, எல்லாருமே வேண்டாம் தான் சொன்னாங்க. பிஜேபி கூட்டணி வேண்டாம் தான் தொண்டர்கள் சொன்னாங்க, சமுதாய மக்கள் அத்தனை பேருமே சொன்னதுதான், 2ஆம் கட்ட தலைவர்கள் சொன்னதும் அதுதான். நான் தான் சொல்றேன், ஒரே ஒரு ஆள் அன்புமணி அவரோட சுய லாபத்துக்காகவும் பண வெறினாலையும் பதவி வெறினாலையும் இந்த கூட்டணி அவர் முடிவு பண்ணார், வேற எதுவுமே கிடையாது. இல்ல, வாய்ப்பு இல்லை. ஏன்னா தொண்டர்களே வேலை செய்ய மாட்டாங்க. தொண்டர்களே அதிருப்தியில இருக்கும்போது அவங்க எப்படி வேலை செய்வாங்க? பாமக பிஜேபி ரெண்டுமே பெரிய தோல்வியை தான் சந்திக்கும். அவரு எம்பியா இருக்கும்போது எப்படி சார்? இல்ல சார், இன்னும் 1.5 வருஷம் இருக்கு அவருக்கு. என்ன சார்? புரியல சார். அவருக்கு எதிரா பிரச்சாரம் பண்ணுவோம் சார். இல்ல சார், அதான் அவருக்கு இன்னும் 1.5 வருஷம் எம்பி ராஜ்யசபா எம்பியா இருக்காரு. அதை விட்டுட்டு அவர் வந்து அந்த அளவுக்கு முதுகு எலும்பு இல்ல அன்புமணி அவர்களுக்கு. அவர் வந்து நிக்க மாட்டார். அவர் அந்த ராஜ்யசபா சீட் முடிஞ்சதுக்கு அப்புறம் திருப்பி அந்த ராஜ்யசபா சீட் அப்படியே கையில காலில் வந்து வாங்கிட்டு மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் வாங்குவாரே தவிர அவர் போட்டியிட மாட்டார். ஏன்னா போட்டிட்டா கண்டிப்பா தோல்வியை தருவார். தர்மபுரிக்கு அவர் போவே இல்லை. சில மாதங்களா போய் அங்க எந்த விதமான பிரச்சாரமும் பண்ணல, எதுவுமே பண்ணல. கடலூர்ல தான் சுத்திட்டு இருந்தாரு. அது வந்து ஒரு எலெக்ஷன் ஸ்டண்ட்டுக்காக வந்து என்எல்சி போராட்டம் அது எதுவும் கையில எடுத்தாரு. எல்லாத்தையுமே அவர் தோல்வி எதுவும் தருவார் மாறி மாறி. அவர் நிக்க மாட்டார் சார், என்னோட கருத்து. அவர் நின்னா கூட நிக்கலாம், நிக்க மாட்டார். நிக்கிற அளவுக்கு அவருக்கு முதுகெலும்பு கிடையாது. கேள்விப்பட்டோம் சார், நாங்களும் கேள்விப்பட்டோம். டேட்டா தராம நம்மளால சொல்ல முடியாது சார். எல்லாருமே சொன்னாங்க, 2ஆம் கட்ட தலைவர் எங்ககிட்ட தகவல் சொன்னாங்க. கடலூர்ல நிக்கிறாங்களா, தர்மபுரி நிக்கிறாங்களா, சேலம் நிக்கிறாங்களா தெரியல, நிக்கிறாங்கன்னு சொன்னாங்க. அதான் சார், இப்போ கட்சி இளைஞரணி தலைவரா இருந்தார் அன்புமணி அவர்கள். இப்ப கட்சி தலைவரா பதவி கொடுத்தீங்க, ராஜ்யசபா சீட் அவர் கொடுத்தீங்க, ஹெல்த் மினிஸ்டர் அவர் கொடுத்தீங்க. மொத்தமா பையனுக்கு மகனுக்கு மட்டும் தான் கட்சி நடத்தணும்னா பாட்டாளி மக்கள் கட்சியின் பேரை மாதிரி பாட்டாளி மகன் கட்சி, பாட்டாளி மருமகள் கட்சியின் பேரை மாதிரி போனாலும் ஏன் அந்த இந்த சமுதாயத்திலயோ இல்ல பாட்டாளி மக்கள் கட்சியிலயோ ஒரு பெண்மணி கூட இல்லையா? சௌமியா அவர்களுக்கு தான் அந்த பதவியை கொடுக்கணும் பேசிட்டு. 25 தியாகிகள் உயிரை விட்டதுனால தான் நீ இன்னைக்கு சோறு திங்கிற. 25 பேர் உயிர் விட்டதுனால தான் அன்புமணி இன்னைக்கு 3 வேளை சோறு திங்க முடியுது. அப்படி இருக்கும்போது அவங்க குடும்பத்துல ஒருத்தர் கூட்டு கொடுத்தா என்ன? ராஜ்யசபா சீட் வாங்குறதுல அந்த 25 குடும்பத்துல ஒருத்தர் கொடுத்தாங்க. ஏன் அதுக்கெல்லாம் வந்து அவருக்கு தைரியம் இல்லை, அதுக்கு திராணி இருக்கு? அவருக்கு யாரோ ஒருத்தர் நிக்க வச்சு ஜெயிக்க வச்சு காமிச்சிருவாரா? அவர் நிக்க வைக்கிட்டு நான் போய் பிரச்சாரம் பண்ற பாட்டாளி மக்கள் கட்சிக்கு 25 குடும்பத்துல யாருமே திறமை உள்ளவங்க கிடையாது. அன்புமணி சௌமியா அவங்கள தவிர திறமையானவங்க யாருமே கிடையாது. வன்னியர்களுக்குன்னா கட்சி, ஆனா வன்னியர்கள் யாருக்கும் எந்த பதவியும் கிடையாது, பொறுப்பும் கிடையாது, எம்பி சீட்டோ எதுவுமே கிடையாது. இன்னைக்கு மனைவி நிக்க வைப்பாரு, அடுத்த எம்எல்ஏ எலெக்ஷன்ல ஒரு பொண்ணு நிக்க வைப்பாரு, மகளை நிக்க வைப்பாரு, அதுக்கு அடுத்த எலெக்ஷன் லோக்கல் பாடி எலெக்ஷன்ல ஒரு மருமகன் நிக்க வைப்பாரு. இப்படியே நிக்க வச்சுக்கிட்டே இருப்பாங்க. சமுதாய மக்கள் பாத்துட்டு இருப்பாங்க. வன்னியர் சங்கமா இருந்ததுதான் பாட்டாளி கட்சியா இருந்து பாட்டாளி மக்கள் கட்சியா அவங்க மாத்துனது. ஆனா எலெக்ஷன்னா வன்னியர்களுக்கான கட்சின்னு சொல்றாங்க. எலெக்ஷன் முடிஞ்சு ஜெயிச்சுட்டாங்க, பதவியில எல்லாம் இருந்தாங்க, 18 எம்எல்ஏ வர்றாங்க, 5 எம்பி எல்லாம் இருந்தாங்க. அப்ப அனைத்து சமுதாயத்துக்குமான கட்சின்னு அப்ப சொல்லுவாங்க. ஆனா எலெக்ஷன் வரக்குள்ள வன்னியர்களுக்கான கட்சி, வன்னியர்களுக்காக தான் நாங்க உருவாக்குனது இப்படிதான் சொன்னாங்க. அப்படி சொல்லிதான் அந்த கட்சியை வளர்த்தாங்க. கிராமமா போய் எங்க அண்ணன் தான் பிரச்சாரம் பண்ணாரு.
வன்னியர் மக்கள் முன்னுக்கு வரணும், கல்வி வேலை வாய்ப்புல முன்னுக்கு வரணும்னாரு. இன்னைக்கு எந்த சமுதாயத்துல ஒரு வீட்டுல ஒரு வன்னியனுக்கு வேலை இருக்கா? கவர்மெண்ட் வேலை இல்ல. மாடு மேய்ச்சிட்டு இருக்கான் ஒவ்வொரு வன்னியனும், சாப்பாட்டுக்கு வழி இல்லை. ஒரு வீட்டுல ஒரு வன்னியனுக்கு, ஒவ்வொரு வீட்டுல ஒவ்வொரு வன்னியனுக்கும் ஒரு கவர்மெண்ட் ஜாப் இருக்கா? இல்ல. கவர்மெண்ட் ஸ்கூலு ஏன் கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிறதுக்கு அவன் திங்கிறதுக்கு சோறு திங்கிறதுக்கு வேணும்ல. சின்ன பிள்ளைங்க போறாங்க, ஒரு 8வது வரைக்கும் படிக்கிறாங்க, 10வது வரைக்கும். 10வது படிச்சவனுக்கு என்ன வேலை கிடைக்கும் சார்? இப்ப 8வது படிக்கிற வசதி இல்லையே, 12வது படிக்கிறவனுக்கு. அதுக்கு மேல அவன் ஏதாவது சம்பாதிச்சாதானே அவன் வீட்டுல உள்ளவங்களுக்கு சாப்பாடு போட முடியும். அவன் தாய் தந்தைக்கு சாப்பாடு போடணும்ல. அப்ப அவன் உழைச்சாதானே அவன் சாப்பாடு போட முடியும். அப்ப அவன் ஏதாவது சம்பாதிக்கணும்ல. அப்படி மாடு மேய்க்கவும் கூலி வேலைக்கும் தானே போயிட்டு இருக்கான். 30 வருஷம் இந்த கட்சியை வச்சு, 30 வருஷம் இந்த சமுதாய மக்களை வச்சுதான் ராமதாஸ் அவர்கள் வளர்ந்தார். இந்த சமுதாய மக்களுக்கு என்ன பண்ணாரு ராமதாஸ் அவர்கள்? அன்புமணி அவர்கள் என்ன செஞ்சார்? இந்த சமுதாயம் ஹெல்த் மினிஸ்டர் ஆனாரு. எத்தனை பேர் வந்து ஒரு டாக்டர் சமுதாயத்துல உள்ள ஒரு மெடிக்கல்ல வந்து மினிஸ்டரா இருந்தாரு. எத்தனையோ சமுதாய பலருக்கு செய்யறது மாதிரி வன்னியர் குடும்பத்தை சேர்ந்தவங்களுக்கும் ஒரு ஆயா வேலை, ஒரு குடும்பத்துல ஒருத்தருக்கு ஒரு கவர்மெண்ட் வேலை வாங்கி கொடுத்திருக்காரா சார்? அந்த குடும்பத்துக்கு 25 குடும்பத்துக்கு வந்து வீடு கட்டி தரேன்னு சொன்னார் சார் ராமதாஸ் அவர்கள். இன்னைக்கு எங்க சார் வீடு இன்னும் கட்டி செங்கல் வச்சு அடிக்கிட்டு இருக்காரு என்னன்னு தெரியல. அந்த குடும்பத்துல ஒருத்தருக்கு ஒரு வேலை வாங்கி கொடுத்திருந்தாருன்னா கூட அந்த குடும்பத்தோட லைவ்லிஹுட் நடந்திருக்கும். எதுவுமே பண்ணலையா? இந்த சமுதாயத்தை கைவிட்டு ஒரு ராமதாஸ் அவர்கள் தானே இந்த சமுதாயத்தை வச்சுதானே குழப்பம் நடத்துறாரு. இன்னைக்கு எதனால வந்து அவர் 2 கட்சி கூட மாறி கூட்டணி போறது? எந்த தைரியத்தை போறாரு? எந்த சமுதாயம் அவர் பின்னாடி இருக்குன்னு அவர் கூட்டணி போறாரு? வன்னியர் வாக்கு அவர்கிட்ட இருக்குன்றதுனால தானே போறாங்க. மற்ற சமுதாயத்தோட வாக்கு அவரால் வாங்கிட முடியுமா? அவர் வன்னியரான வாக்கே இப்ப இழந்து நிக்கிறாரு. அப்படி இருக்கும்போது நீங்க இது வன்னியருக்கான கட்சி இல்லைன்னு எப்படி சொல்றீங்க? அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வந்து கையில பானை சின்னத்தை தானே போட்டு உட்காந்துருக்காரு. வன்னியர் சட்டியை தானே போட்டு உட்காந்துருக்காரு. அதிகம் பண்ணாரு. வன்னியருக்கான கட்சின்னு சொன்னதும் அன்புமணி அவர்கள் தான். இது வன்னியருக்கான கட்சி இல்லைன்னு சொன்னதும் அன்புமணி அவர்கள் தான். அதுதான் அன்புமணி அவர்கள் சொல்றதை வச்சு நீங்க கேள்வி கேட்டீங்கன்னா அது பதிலே கிடையாது. அவர் காலையில ஒண்ணு பேசுவார், நைட் ஒண்ணு பேசுவார். மாத்தி பேசுறது அவரோட பழக்கம். சார் அதுதான் சார், 2 திராவிட கட்சிகள் கூட கூட்டணி வச்சா தாயுடன் உறவு வைக்கிற அளவுக்குன்னு கொச்சையா பேசினவர் ராமதாஸ் அவர்கள். அவரு இன்னைக்கு பாஜக இன்னைக்கு திட்டிட்டு சாயந்தரம் சேர்ந்துக்கிறாருன்னா அவரு அதுதான் சார். அவர் பையனுக்காக எந்த அளவுக்கு கீழ்த்தரமா கூட போவார் சார். அது நீங்க கேள்வியா கேட்கறதே வந்து தப்பான விஷயம். அவரு அவ்வளவு சீப்பான ஒரு அரசியல்வாதியா மாறிட்டாரு. அவர் பையனுக்காக இன்னைக்கு கட்சியை நடத்துறாரு. இன்னும் சில நாட்கள்ல கட்சியை கலைச்சிட்டு பையன் வந்து பாஜக கூட சேர்த்துட்டு ஒரு மினிஸ்டர் பதவி பெர்மனண்டா ஒரு மினிஸ்டர் பதவி எல்லா எலெக்ஷனுக்கும் 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி ஆட்சேப சீட் கொடுத்து மினிஸ்டர் ஆகிடுங்க, என் பையனால நின்று ஓட்டு வாங்கிலாம் ஜெயிக்க முடியும்னு சொல்லிட்டு அவர் கட்சியை கலைச்சிருவார் சார். இதுதான் அன்புமணி அவர்களோட முடிவு. அன்புமணி அவர்கள் வந்து தன்னிச்சையா ஒரு ஆள செயல்பட முடியும்னா இந்த எலெக்ஷன் தனியா ஃபேஸ் பண்ண வேண்டியது தானே. 2016ல காடிவெட்டியார் இருக்கும்போது அத்தனை தொகுதியில வந்து 2ஆம் இடத்துல வந்தாங்க. பாட்டாளி மக்கள் கட்சி வந்து 2ஆம் இடத்துல வந்து 55 தொகுதியில் 2ஆம் இடம் வந்தது. மிச்ச தொகுதிகள்ல 3ஆம் இடம் வந்தது. அதே ஸ்டாண்ட்ல இன்னி வரைக்கும் இருந்திருந்தாங்கன்னா இன்னைக்கு 5 MP சாலிடா அவங்களே நின்று ஜெயிச்சிருக்கலாமே சார். எதனால சார் விட்டாங்க அந்த இடத்த? என்ன இல்ல அவங்க கிட்ட? பாட்டாளி மக்கள் கட்சி கிட்ட என்ன இல்ல? தொண்டர்கள் இல்லையா, ஓட்டு இல்லையா? எல்லாமே இருந்தது. எல்லாத்தையும் இழந்துட்டு மாறி கூட்டணி வச்சு அடமான வச்சுட்டு எல்லாத்தையும் இழந்து நிக்கிறவர் தானே இன்னைக்கு அன்புமணி அவர்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.